டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு புது புது மனுஷன பரிச்சயப்படாலோ, பழகலாலோ. அடிவு கரிசியம்மா வாஸ் நைஸ். ஷி வாஸ் ஃபன். ஆக்சுவலி நம்ம 2 பேரும் சண்டே போட்டுருச்சு. ஆனா ரொம்ப வி காட் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் கடைசில. நான் இட்லி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இட்லினா சோ சுஜிதா என்கிட்ட சொன்னேன். சின்ன வயசுல ஒரு ஒர்க் பண்ணியிருக்கா. ஆனா அவங்க யாரு கூடயும் பழக மாட்டா. ரொம்ப கொஞ்சம் டெரர். என்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தா. ஒரு இன்டர்வியூ எல்லாம் எடுத்து ரொம்ப டெரரானால. ஆனா எனக்கு அப்படி தோணல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியும் போல. நம்ம ஃபேக்கா இருக்கோ இல்லையா? இப்ப நானே முன்னாடி நேத்து வீடியோ பார்த்துட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். நான் உட்கார்ந்துட்டு நான் இங்க இருக்கிறேன். நீ போய் எடுத்துட்டு வான்னு. நான் ஓகே. சொல்றேன் அவங்கிட்ட. ஆனா அந்த டைம்ல இதெல்லாம் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் ஐ அம் டூ ஹானஸ்ட். டூ ஃபிராங்க் ஐ திங்க். அது டேஞ்சரும் தான். எனக்கு தெரியாது. நானே பார்த்துட்டு ஐயய்யோ! ஏன் இவ இன்னும் அடிக்கல? நான் எப்படி இப்போ இன்னும் உயிரோடு இருக்கேன்? என்ன யாருன்னு அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஆ ஓகே. எனக்கே வந்து ஏய் நான் இன்னும் சாகலையா? என்னாச்சு? அந்த மாரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ அம் டூ ஃபிராங்க். பட் அது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் புரியுது. இப்போ நான் வந்து ஏஜ் பார்க்க மாட்டேன். ம். ரொம்ப வயசானவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மரியாதை, வயசு கம்மியானவங்களுக்கு கம்மி மரியாதைலாம் இல்ல. ஹவ் யூ ஆர் ஆஸ் அ ஹியூமன் அந்த மாரி தான் என்னோட மைண்ட் செட் ஒர்க் ஆகுது. நீ பெரியா இருந்தாலும், நீ சின்ன இருந்தாலும் என்னோடது கரெக்ட்டா சேம். போகும். நீ எனக்கு வந்து கொடுக்குற அன்புக்கு, நீ எனக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்க்கு, பிரையாரிட்டிக்கு தான் என்னோட லவ் இருக்கும். பட் நான் கொடுத்தா அது கொடுத்தது தான்.